வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் அண்ட் வூல்வரின் இப்போதைக்கு அது தியேட்டர் ரன் முடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு உண்டான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். படத்துக்கு வந்தவங்க எல்லாருமே செம்ம ஃபன்னாக செம்ம என்டர்டெயினாக அனுப்பிச்சது. அண்ட் கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அதுவே ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாக மாறிச்சுன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் டெட்புல் அண்ட் வூல்வரின் தான் அது ஒரு பேச்சா அடிபட்டு இருந்துச்சு. உள்ள வந்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டாங்க. கேமியோஸுங்கிற கேரக்டர்ஸை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதனாலே இந்த படம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் மிக முக்கியமாக சூப்பர் ஹீரோ ஃபெட்டிங்கிறதுல ஒரு மண்ணும் கிடையாது. நல்ல படம் எடுத்தா கண்டிப்பா எல்லாருமே ஜாலியாக வந்து எச்சப்படி பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை இந்த படம் செஞ்சது. ஹியூ ஜாக்மன் ரிட்டர்ன் ஆனது எல்லாருக்குமே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி, அந்த ஹைப்பை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணி பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இப்போதைக்கு அந்த தேட்டரை முடிச்சிருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன R-rated படங்கள்லேயே டெட்புல் அண்ட் வூல்வரின் தான் ஹையஸ்ட் கலெக்டட் R-rated மூவியாக மாறி இருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது வேற யாரும் இல்லை, ஜஸ்ட் $50 மில்லியன் எடுக்கப்பட்ட ஜோக்கர் 1. இப்போ டெட்புல் என்னென்ன சம்பவங்களாக செஞ்சதோ அது எல்லாத்தையுமே ஜோக்கர் 1 அப்பவே பண்ணிச்சுன்னு சொல்லலாம். படம் பார்க்க வந்தவங்களை வாயடைச்சு வீட்டுக்கு போக வச்சது. அண்ட் வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பட்டு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாகவே மாறிச்சு. இப்போ எப்படி எல்லாருமே டெட்புல் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த சமயத்தில் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு திரும்ப எல்லா திசையிலேயே டிக்டாக் ரீல்ஸ்னு சொல்லி எல்லாருமே அந்த ஜோக்கர் வேஷத்தில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீத் லெஜர் தான் பெஸ்ட் ஜோக்கர்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவங்க ஹீத் லெஜரே தூக்கி சாப்பிட வந்துட்டாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேக்யூம் ஃபிக்ஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டாடினாங்க. ஒரு பயங்கரமான சம்பவம் செஞ்சது. அண்ட் அந்த படம் எதிர்பாராத விதமாக வெறும் $50 மில்லியன் எடுக்கப்பட்டு 1 பில்லியன் மார்க்கை அசால்ட்டாகவே ரீச் பண்ணிச்சு. பெஸ்ட் R-rated மூவிங்கிற ஒரு பேருமே வாங்கிச்சு. அண்ட் ஆப்வியஸாக பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்காருமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறி இருந்துச்சு. படத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸை இப்போதைக்கு டெட்புல் பிரேக் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இதை தொடர்ந்து இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் 2 பார்க்க போறீங்க ஃபோலியோடெக்ஸ். அந்த படம் டெட்புல் அண்ட் வூல்வரினோட இந்த ரெக்கார்டை திரும்ப பிரேக் பண்ணுமாங்கிறது தான் கேள்வி. ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது, பிரேக் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரேக் பண்ணுமா பண்ணாதாங்கிறத என்னுடைய ஒப்பீனியனா இப்போதைக்கு மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜோக்கர் 1 எப்படி ஹிட் ஆச்சு அதை வந்து பார்த்துலாம். 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, கல்ச்சரல் ஈவெண்ட்டாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு. எப்படி பார்பர் ஹைமன்ங்கிறது ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாக மாறிச்சோ, பார்பி அண்ட் ஓப்பன் ஹைமர் ஒன்றா ரிலீஸ் ஆகுது, அது எல்லாத்தையுமே ஒன்றா போய் பார்க்கணுங்கிறத ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாக மாறிச்சோ, அதே மாதிரி ஜோக்கருமே அந்த சமயத்தில் ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி செம்ம கிரவுண்டடாக இருந்த சமயத்தில் பார்க்குறவங்க எல்லாருமே அது நான் தான்ப்பா, என்னை எப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, என் மனசில் இருக்க கும்பலை வெளிக்காட்டுற ஒருத்தனா தான் நான் ஜோக்கரை பார்க்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஜோக்கரோடைய கனெக்ட் ஆக ட்ரை பண்ணாங்க. அப்படி பண்ணக்கூடாது, என்ன ஜோக்கர் இஸ் சைக்கோபாத். பட் இருந்தாலும் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டட் ஸ்டோரி மூலிமா அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. $50 மில்லியன் பட்ஜெட்டுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தாங்க வந்துச்சு. பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பண்ணுறதையுமே தாண்டி ஃபேன்ஸோட அதிகமாக கனெக்ட் ஆகவும் இந்த படம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவை இவ்வளோ டிப்ரெசிங்காகவும் அதே சமயத்தில் இவ்வளோ கனெக்டிங்காகவும் யாராலுமே கொடுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை இந்த ஜோக்கர் அழகாக அச்சீவ் பண்ணிச்சு. அதனால் படம் பார்த்தவங்க எல்லாருடைய மைண்ட்லையுமே இந்த படம் 2 நாள் ஓட்டுறதுமே தாண்டி உங்களை இன்னும் பண்ணி விட்டுரும். இந்த படம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் நிறைய பேர் ஜோக்கராகவே உணர்ந்தாங்கன்னு சொல்லலாம். எவனோ ஒரு சைக்கோ மாதிரி முடிவெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜோக்கர் ஸ்க்ரீனிங் அப்போ நிறைய போலீஸ் காவல்களும் வைக்கப்பட்டுச்சாங்க தேட்டருக்கு வெளில. எவனும் இந்த மாதிரி ரெவல்யூஷனாக இந்த சொசைட்டி எடுத்து கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ்க்கு பாதுகாப்போட தான் சில தேட்டர்ஸில் வந்து பார்த்தா அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த படம் செஞ்சது. சம்ஹவ் ஃபேன்ஸோட மனநிலையை இந்த படம் அழகாகவே டச் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜோக்கரோட பயங்கரமான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸுமே அவ்வளோ அழகாக ரசிக்கவும் வச்சுது. ஃபர்ஸ்ட் அந்த ஜோக்கரோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரும்போது என்னடா கோமாளி மாதிரி காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே ஹாலோவின் சீசன் வரும்போது முக்கால்வாசி பேர் ஜோக்கராக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த கோமாளி ஃபேஸுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குங்கிறத அந்த படம் அவ்வளோ அழகாக புரிய வச்சது. இந்த வலி கூட ஃபேன்ஸ் கனெக்ட் ஆனாங்க. அதனாலே இந்த படம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆச்சு. எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாங்க, ஜாலியாக என்ஜாயும் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் காரணமாக நான் பார்க்குறது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் வெல் மேட் மூவி. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை ஒரு வேற லெவலில் புஷ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை சுற்றி உருவாக்கப்பட்ட அந்த பாசிட்டிவ் டாக்கே இது ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாக மாற்றுறதையுமே தாண்டி இந்த படத்தை வேற மாதிரி புஷ் பண்ணிச்சு. ஆல்சோ கோவிட் முடிச்ச அப்புறம் நிறைய ஃபேன்ஸோட மனநிலைமையும் கிட்டத்தட்ட டிப்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்கு. அதை வெளிக்காட்டுற விதமாகவும் இந்த ஜோக்கர் ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக இருந்த காரணத்தினால ஃபேன்ஸ் இது கூட கனெக்ட் ஆனாங்க, ஜோக்கரை கொண்டாடினாங்க. அண்ட் அந்த கதையோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நடந்த ஸ்டோரிங்கிறது ஜோக்கர் மைண்டில் நடந்துச்சா இல்லை நிஜமாலே நடந்துச்சாங்கிற ஒரு கேள்வியோட தான் முடிச்சிருப்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் ஓப்பன் எண்டிங்காக தான் இருக்கும், இன்செப்ஷன் மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணியே ஏகப்பட்ட தியரிஸ் ஏகப்பட்ட கான்செப்ட் இந்த படத்தை சுற்றி பில்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த டாக்கும் இந்த படத்தை ஒரு வேற லெவலில் புஷ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் எண்டிங் ஃபார் அ பர்ஃபெக்ட் மூவியாக இது மாறிச்சுங்க. மோர் லைக் ஒரு மாஸ்டர் பீஸ், அவ்வளோதான். அதை அப்படியே டச் பண்ணாமல் விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதை விட பெஸ்ட்டான ஒரு ஸ்கிரிப்டை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாட் ஃபிலிப்ஸ் உள்ள வர நம்ம வேக்கின் ஃபினிக்ஸும் அதை அக்செப்ட் பண்ணி இப்போதைக்கு ஜோக்கர் 2 ரெடி ஆகிருக்கு. ஜோக்கர் 1 $50 மில்லியனில் தான் எடுத்திருந்தாங்க. பட் ஜோக்கர் 2 இப்போதைக்கு $150 மில்லியனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகமாக தான் தூக்கலாக போட்டிருக்காங்க. அஃபிஷியல் பட்ஜெட் கன்ஃபார்ம் செய்யப்படல, பட் 100 to 150 மில்லியனுக்குள்ளே இருக்கலாம். சேம் குவாலிட்டி, சேம் ஆக்டர்ஸ் அண்ட் சேம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் இந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்திருக்காங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட ஹாலோவின் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாலோவின் டைமில் ஆப்வியஸாக எல்லாருமே ஜோக்கர் அண்ட் ஹாலிக்யூனா சுற்றுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக பாஸ் பண்ணி இந்த படம்
உருவாக்கலாங்கிற தாட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களே என்னமோ. இதுவுமே பியூர் ஆர் ரேட்டடாக தான் வரப்போகுது. வாக்கின் ஃபீனிக்ஸ் ஜோக்கர் கூடவே சேர்ந்து இப்போதைக்கு ஹார்லி குவின்னுமே இறக்கியிருக்காங்க. ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட பல கேள்விக்கான பதில் அந்த படத்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் டெட்பூலை பிரேக் பண்ணாதாங்கிறதுக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே பார்த்தலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸாக ஜோக்கர் 1 ஒரு மிகப்பெரிய ஹிட், மிகப்பெரிய கல்ச்சரல் ஈவெண்ட்டாக இருந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்க்க வரதான் போகிறாங்க. அண்ட் ஜோக்கருக்கு உண்டான ஃபேன் பேஸுங்கிறது தனி. ஸோ டிசி ஃபேன் பேஸுங்கிறத தாண்டி ஜோக்கருக்குனே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதுக்காகவும் படம் பார்க்க வரலாம். ஜோக்கராக நடித்து வாக்கின் ஃபீனிக்ஸ் ஆஸ்காரே ஜெயிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அந்த ஆக்டர் திரும்ப அந்த ரோலை என்ன மாதிரி ப்ளே பண்ண போறாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்துக்கான அந்த 1 பில்லியன் மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மேக்கிங், ஒரிஜினல் ஆக்டர்ஸ், ஒரிஜினல் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது பெருசாக அந்த ஸ்டுடியோஸோட எந்த தலையிடுமே இல்லாமல் ஒரிஜினல் ப்ராடக்ட் என்ன மாதிரி என்விஷன் பண்ணாங்களோ அதே ப்ராடக்ட் டெலிவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின் ஒரு ஐக்கானிக்கான டுவோ. ஸோ இவங்களும் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகிறது ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இது பெருசாக டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ரிலீஸான எந்த ஒரு படங்கள் கூடயுமே கனெக்ட் ஆகாத சமயத்தில் செப்பரேட் யூனிவர்ஸ், செப்பரேட் ஸ்டோரி லைனாகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் அக்டோபர் மாதத்தில் பெரிய எந்த ஒரு படங்களுமே ரிலீஸ் ஆகாத போது ஜோக்கர் ஆல்ரெடி நல்லா இருந்துச்சுல, இதையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. போன படத்தை விட இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மியூசிக்கலாக வரப்போது அது பாசிட்டிவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், நெகட்டிவாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக்கல் எலிமெண்ட்ஸுக்குன்னே தனி ஒரு குரூப் இருக்காங்க, தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவங்களையுமே இது கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேன் பேஸ் உள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட 15 பாட்டுக்கு மேலே இருக்காங்க. அண்ட் மியூசிக்கல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை திரும்ப கேட்கறதுக்காகவே தேட்டர்ஸ்க்கு வருவாங்களாம். தேட்டர்ஸில் சிங்கலாங்ஸ்னே தனியாக வந்து நடத்துவாங்களாம். படம் பாட்டில் ஓடிட்டு இருக்கும்போது இவங்களும் பாடிட்டு இருப்பாங்களாங்க. ஸோ மியூசிக்கல் குரூப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த படத்தை மியூசிக்கலாக மாற்றிருக்காங்க. 15 பாட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம், பட் அதை ரசிக்கக்கூடிய கூட்டம்ங்கிறது இருக்கு. முக்கியமாக இப்போ லேட்டஸ்டாக வாங்காங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த படம் $650 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ப்ராஃபிட் மார்ஜினை அட்டைன் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஒரு மியூசிக்கல் தான். வாங்கா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேரக்டரோட மியூசிக்கல் படமே இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஜோக்கருக்கு ஒரு மியூசிக்கல் படம் வந்துச்சுன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் ஜோக்கரை வச்சு மியூசிக்கலா, அதுவே வித்தியாசமான ஒரு தாட்டாக இருக்கேடா, இது எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸ் வருவாங்க. பட் இதுவே நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இசை மலையில் நனைய தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி என்னடா ஒரே பாட்டாக போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாதி பேர் படத்தோட மிட் போர்ஷன்லேயே எழுச்சி கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு பர்சனலாக மியூசிக்கல் சுத்தமாக பிடிக்காது. வாங்கா ஓகே, எனக்கு அவ்வளோதான். ஜோக்கர் டூ மியூசிக்கலாக இருக்க போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போதே என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தாட் எனக்கு வரதான் செஞ்சது. அந்த படத்து மேலே இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷனே பாதியாக குறைஞ்சிச்சு. இப்போதைக்கு கண்டிப்பாக நான் அந்த ஜோக்கர் டூ பார்க்க தான் போகிறேன். பட் வெறுப்பேற்றுற மாதிரி மியூசிக்கல் கான்செப்ட் மாதிரி இந்த படம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக காண்டாயிடும். ஏன்டா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற தாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மியூசிக்கில் என்ன மாதிரி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. நல்லா இருந்தா ஓகே, பட் நல்லா இல்லைனா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மியூசிக்கல் கான்செப்ட்டுங்கிறது இந்த படத்தோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமாவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிட் ஆர் ஃப்ளாப்புங்கிறத இந்த மியூசிக்கல் போர்ஷன் தான் டிசைட் பண்ண போகுதுன்னு நம்புறேன். கூஸ்பம்ப் தர மாதிரி அமைஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும், பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம லேடி காகா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சிங்கராக இருக்க அந்த காரணத்தினால அவங்களுக்கான தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவங்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் 1 பில்லியன் அடிக்குதோ இல்லையோ ஃப்ளாப் ஆகாது. 600 to 700 மில்லியன் இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இது ஒரு டீசெண்டான ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. கடந்து வந்த டிசி படங்கள்லேயே இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் 1 பில்லியனை டச் பண்ணுமாங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது. அதுவே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லி அந்த நெகட்டிவ் சேர்த்து பார்க்கும்போது தேவையில்லாத செகண்ட் பார்ட், தேவையில்லாத ஒரு சீக்வலுங்கிற தான் ஃபேன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் அ மாஸ்டர் பீஸ், பர்ஃபெக்ட் எண்டிங் இருக்கு அந்த சமயத்தில். செகண்ட் பார்ட்லாம் தேவையான்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிசி எடுத்த செகண்ட் பார்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் தான். முக்கியமாக ஷசாம் 2, அக்வாமன் 2 இதுடைய பார்ட் 1லாம் மிகப்பெரிய ஹிட். பட் பார்ட் 2 ஃபெயிலியரை நோக்கி போன அந்த சமயத்தில் ஜோக்கர் 2வும் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்க. என்னையும் சேர்த்து தான். பட் ஓஜி கேஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு அந்த சமயத்தில். கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். பட் செகண்ட் பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு பாட்டுங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துடக்கூடாது. ஒரு கண்டினியூஷன் அமேசிங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா போதுமானது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மொதல் படம் ஹிட் ஆனால் செகண்ட் படம் ஃப்ளாப் ஆகிடுன்னு சொல்லி. ஷசாம் 2, அக்வாமன் 2 அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் நல்ல படம் எடுத்தால் நல்லா ஓடுங்க. லைக் அவதார் 2, ஜான் விக் சீக்வல்ஸ், இந்த பேட்மேன் டார்க் நைட் எடுத்துக்கோங்க, செகண்ட் படம் தானே. ஸோ ஃபேன்ஸ் வந்து ஒன்றும் சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்கில் கிடையாது. ஃபேன்ஸுக்கு நல்ல படம் வேணும். அந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் நல்ல படமாக வந்துச்சு. நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் வரதுக்கு முன்னாடி மார்வல்ஸ், இட்டர்னல்ஸ் இதெல்லாமே மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தானே வந்துச்சு. ஸோ அகெயின் நல்ல படம் எடுத்தால் நல்லா ஓடும். ஜோக்கர் 2 நல்ல படமாக இருந்தால் அது டெட்பூல் அண்ட் வூல்வரினை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு வேறு லெவல் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. உலகத்தில் இருக்க மூல முடுக்கில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆக போதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே, அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே படம் பார்க்க ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. மார்க்கெட்டிங்கை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணியிருந்தாங்க.
ஏன்னா இந்த வருஷத்தோட ஒரே மார்வல் படம் கண்டிப்பாக அந்த படத்தில் கலெக்ட் பண்ணியே ஆகணுங்கிற தாட்டில் தான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருந்துச்சு. பட் ஜோக்கருக்கு அப்படி ஒரு மார்க்கெட்டிங் இப்போ வரைக்கும் யாருமே பண்ணலங்க. நம்ம WB ஆக்சுவலாக ஷசாம் 2K மார்க்கெட்டிங் பண்ணல, அக்வாமேன் 2K மார்க்கெட்டிங் பண்ணல, காசு இல்லை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜோக்கருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணலனா தக்காளி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத அளவுக்கு இந்த படம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த லெவலுக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் ஜோக்கர் 2க்கான அந்த மார்க்கெட்டிங்கை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மாதமாக தான் அந்த படத்தோட மார்க்கெட்டிங்கை அக்ரெசிவாக புஷ் பண்ணால் தான் இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி 1 பில்லியன் ரீச்சை கொடுக்கும். ஏன்னா ஜோக்கர் 1 எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஜோக்கர் 2 வருதுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. மார்க்கெட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சடன் சர்ப்ரைஸாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஜோக்கர் 1லாம் ஹிட் ஆகும் யார் நினச்சி பார்த்தா, பட் அது 1 பில்லியன் அடிக்கலையா, அந்த மாதிரி ஜோக்கர் 2வும் 1 பில்லியன் அடிக்கலாம். கல்ச்சரல் ஈவெண்ட்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவதார் 2 ரிலீஸ் ஆகும்போது கல்ச்சரல் ஈவெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பில்லியன் மார்க்க அசால்ட் ஆச்சு அந்த படம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கிரியேட் பண்ணாலே போதும். ஜோக்கர் 1 மாதிரி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் 2 நாள் அந்த படத்தை பற்றி நம்ம யோசிச்சாலே போதும். ஒரு மாதிரி அந்த படம் நம்ம மண்டைக்குள்ள ஓடினாலே போதுங்க. இந்த படம் நினைச்சதை சாதிச்சிடும், 1 பில்லியன் மார்க்கை அசால்ட்டாக ரீச் பண்ணும். பட் இப்போ இருக்க அந்த நிலைமையில் இது பண்ணுமாங்கிறது கேள்விக்குறி. ஃபேன்ஸோட டேஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது DC மேலே இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷனும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்க அந்த சமயத்தில் டெட்பூல் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம் தான். பட் வாட் அ சடன் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷனுங்கிறது தேவைப்படுதுல, பார்ப்போம் என்ன பண்ண போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோக்கர் 2 டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா பண்ணதா? உங்கள் தாத்தா மறக்க வைக்கல பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ராசமான விடையில் மீ பற்றி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா